முருகன் சூழலை சங்காரம் செய்திருந்தால் முருகனுக்கு தோஷம். அது 6 மணிக்கு அந்த பூஜை நடத்த சுத்தி பூஜை அதை எடுத்து சாமி அவருடைய கையால் வெளிப்பார்கள். சுத்தி போய் பழக்கப்பட்ட அவர்கள் அந்த புதிய நிகழ்கிறது என்பதை உங்களுக்கு அதுபோல் கிடைக்கல அப்படின்னா கலெக்டர்கிட்ட போய் தயவுசெய்து மனு கொடுங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிற ஒரு ஐடியா
பைபாஸ் வந்துட்டு இந்த ரூமே பாசந்து ஓடிட்டு இருக்குது. ஏமா சிவபெருமானே வந்தாச்சு. மயிலுண்டு பயமில்லை, புகழந்து குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே. மலையாடி போற்றி போற்றி வேதியனை மன்னாலும் மன்னனுக்கு மாண்பாகி நின்றானை, தன்னாதவில் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானை, பெண்ணாலும் பாகனை பேண பேருந்துறையில் தன்னார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் காணம்மான பாடுதும் காணம்மான பாடுதும் காணம்மான. திருச்சிற்றம்பலம். என்ன புண்ணிய செஞ்சு என்ன சொல்ற மாதிரி உங்களுக்கு பாருங்க, அம்மா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அம்மா இருக்கு. யாருக்கு கிடைச்சா அது வேற, ஆனா எல்லாத்துக்கும் கிடைச்சுன்னா அது வேற. என்னம்மா ஆமா அப்படி இல்லைங்க, அடுத்து ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் தள்ளி இல்லைங்க. எல்லாரும் தெரியும். அப்படியே ஒரு 4 பேர் கீழே உட்காந்துட்டீங்க. இங்கே பாருங்களா புகுதாதே திருவருட்கருணை பிரபையாலே திறமென கதியை பெறுவோனே, அரியதற்கரிதான் அறியோனே, அடியவர்க்கெழிய அற்புதன்னேயா குருவென சிவனுக்கருள் போதா கொடுமுடி குமர பெருமாளே கொடுமுடி குமர பெருமாளே. அவனிடனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனார் அருமடலையே மிகுந்து குறை மொழியே புகழ்ந்து அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறைவோது மன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்களாசை மிஞ்சி வெகு கவலையாய் குழன்று திரியும் அடியேனை குந்தன் அடி சேரா மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமொழியின் மீதமர்ந்த மகதேவ மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மணிமகள் குமார துங்க கடிவேலா பவனிகரவே யுகந்து மயிலின் மிசையே நிகழ்ந்து படியதிலவே நடந்த கடல் வீரா பரமபதமாய செந்தில் முருகனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலையாய் உழன்று திரியும் அடியேனை ஒன்றன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதி அருகுவேணி தும்பை மணிமொழியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமாய செந்தில் முருகனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அப்படியே முன்னால பாருங்க, அம்பாளை பாருங்க, அம்பாளை பாருங்க, அம்பாளை தான் பாருங்க. இங்க பாருங்க, அம்பாளை பாருங்க, அம்பாளை பாருங்க. அம்பாளை சொல்லணும், திருப்பி சொல்லாத. ஓம் லட்சுமி மகாசக்தி, ஓம் வாணி மகாசக்தி, ஓம் வாணி மகாசக்தி, ஓம் அங்காளி மகாசக்தி, ஓம் அங்காளி மகாசக்தி. நம்ம சோட்டாடிக்கரை பகவதி அம்மன் கோயில்
விளக்குல துர்கா லட்சுமி ஓம் துர்கை அம்மனே போற்றி. ஓம் துயரெல்லாம் தீர்ப்பாய் போற்றி. ஓம் துயரெல்லாம் தீர்ப்பாய் போற்றி. ஓம் மகிஷாசுர வர்த்தினி போற்றி. ஓம் மகிஷாசுர வர்த்தினி போற்றாய் போற்றி. ஓம் சிவதுர்க்கை வடிவே போற்றி. ஓம் சிவதுர்க்கை வடிவே போற்றி. ஓம் விஷ்ணு துர்க்கையே போற்றி. ஓம் விஷ்ணு துர்க்கையே போற்றி. நம துர்க்கையே போற்றி. ஓம் நம துர்க்கையே போற்றி. ஓம் பிடியெல்லாம் தீர்ப்பாய் போற்றி. ஓம் எங்கள் குறை தீர்ப்பாய் போற்றி. ஓம் எங்கள் குறை தீர்ப்பாய் போற்றி. ஓம் சிங்கம் தீர்ப்பாய் போற்றி. ஓம் சிவமுடன் தீர்ப்பாய் போற்றி. ஓம் வீரமாகாளி தாயே போற்றி. ஓம் வீரமாகாளி தாயே நிறைவாய் போற்றி. ஓம் எங்கும் நிறைவாய் போற்றி. ஓம் குங்கும வாசினி போற்றி. ஓம் குங்கும வாசினி போற்றி. தாயே போற்றி. ஓம் நிறைவை தருவாய் போற்றி போற்றி. ஓம் நிறைவை தருவாய் போற்றி போற்றி போற்றி. ஓம் அன்னலட்சுமி போற்றி. ஓம் அன்னலட்சுமி தாயே போற்றி. ஓம் அன்னலட்சுமி தாயே போற்றி. ஓம் அயற்சியை களைவாய் போற்றி. ஓம் அயற்சியை களைவாய் போற்றி. ஓம் வரலட்சுமி தாயே தானியலட்சுமி தாயே போற்றி. ஓம் சக்தி கொடுப்பாய் போற்றி. ஓம் சக்தி கொடுப்பாய் போற்றி. ஓம் சந்தை போற்றி. ஓம் சாந்தி தருவாய் போற்றி. ஓம் விஜயலட்சுமி தாயே போற்றி. ஓம் விஜயலட்சுமி தாயே போற்றி. தருவாய் போற்றி. ஓம் உதயலட்சுமி தாயே போற்றி. ஓம் உதயலட்சுமி தாயே போற்றி. உள் வினை தீர்ப்பாய் போற்றி. ஓம் உள்வினை தீர்ப்பாய் போற்றி. பத்மாவதி தாயே போற்றி. ஓம் பாக்கியம் தருவாய் போற்றி. ஓம் பாக்கியம் தருவாய் போற்றி. ஓம் ஜீவலட்சுமி தாயே போற்றி. எல்லாம் நிறைவாகட்டும். உலக சேம நலம் பெறட்டும். உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெறட்டும். நிலம் குளிரட்டும். விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து, குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும். இந்த குரு பூர்ணிமா நன்னாளிலே எப்படி ஒளி வந்தால் இருள் விலகும், அதுபோல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு குரு கிடைத்தால் அந்த அறியாமை விலக்கி அறிவை கொடுக்கக்கூடிய குருநாதர் இந்த குரு பூர்ணிமா தினத்திலே அடியார் பெருமக்கள், அருளாளர் பெருமக்கள் பாதம் தொழுவார், பாவம் களைவார். இந்த வியாழக்கிழமை நன்னாளில் குரு பூர்ணிமா தினத்திலே அவரவர் தங்களுக்கான குருவை கண்டு வணங்கி மகிழ்ந்து தொழுது, உதியா மரியா உணரா மரவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஈராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்பதைப் போல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாழ்க்கையிலே மிக முக்கியமானவர்கள் குருநாதர். ஒரு குரு கிடைச்சிட்டாலே எல்லாமே கிடைத்த மாதிரி. ஆகிய இந்த குரு பூர்ணிமா தினத்திலே ஆண்டவர் கோடி பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், உலக மக்கள் அனைவருக்குமே எல்லாம் வல்ல அருட்குருநாதர் சிவலிங்க சுவாமியுடைய குருவரிடம் அன்னை அங்காள பரமேஸ்வரி 51 சக்திபீட அண்ணனுடைய திருவருளும் கிடைக்கட்டும். துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி,
அங்காளி மகாசக்தி, துர்காலட்சுமி, சரஸ்வதி நோய் நொடி இல்லாமல் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும். அதுபோல் நல்ல இகவர சௌபாக்கியம் பெற்று எல்லோரும் வாழ வேண்டும். அதுபோல் வாணி மகாசக்தி நாக்கில் சரஸ்வதி அருட்கடாட்சியம் பெற்று பேசுகின்ற வார்த்தை கூட சரியாக வேண்டும். அதற்கு நாக்கில் சரஸ்வதி அருட்கடாட்சியம் கிடைக்க வேண்டும். இந்த 3 தெய்வங்கள் சக்தியோடு உன்னை பராசக்தி அங்காள பரமேஸ்வரி திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். எல்லாம் நிறைவாகட்டும். सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमस्तुते या देवी सर्वभूतेषु नमस्तु नमस्तु नारायणी नमस्तुते ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி, எங்கும் நிறைந்தாய் போற்றி, திரிபுர சுந்தரி போற்றி, தீவினை தீர்ப்பாய் போற்றி, அங்கத்தாயே போற்றி, எங்கள் குல தெய்வமே போற்றி, எல்லாம் பெறுவாய் போற்றி போற்றி. எல்லாம் அல்ல அன்னை அங்காள பரமேஸ்வரி 51 சக்தி பீட அலங்கார அன்னையுடைய திருவருளோடும் ஆதிகுருடைய திருவருளோடும் குரு பூர்ணிமா தினத்திலே குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும். குருவின் ஆசி திருவாசி நமக்கு ஏற்படுகின்ற குறையெல்லாம் அகற்றுகின்ற நிறைவாசி. ஒரு மனிதனுக்கு குருவானவர் மிக முக்கியமானவர்கள். ஒரு குரு கிடைச்சிட்டாலே போதும், எல்லாமே கிடைத்த மாதிரி. அதுபோல தெளிவு குருவின் திருமேனி காண்டல். ஒவ்வொரு குருநாதரை நம்ம பார்த்தாலே போதும், கேட்க வேண்டியதே வீட்டில். அது பார்த்தாலே அந்த கண் பார்வையிலே நமக்கு வேண்டுவதை அவர்கள் கொடுத்து விடுவார்கள். எண்ணுகின்ற எண்ணமாகட்டும், நம்ம எழுதுகின்ற எழுதற்கு பேனா வேணும், ஒரு பேப்பர் எழுதற்கு பேனா வேணும். ஆனால் நம்ம எண்ணம் ஈடேற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய திருக்கண் பார்வையை நமக்கெல்லாம் அது நல்லதாகட்டும். வழி இல்லாத வழியை சரி செய்து விடுவார்கள். வழி வந்தாலும் அது சரி செய்து விடுவார்கள். வழி கொடுப்பதும் அவரே, வழி காட்டுவதும் அவரே. அதுபோல இந்த காமாட்சிபுரம் கிராமத்தில் 10 வயதில் அன்னை பராசக்தியை கண்டெடுத்து அந்த அன்னை பராசக்தி இன்றைக்கு 51 சக்தி பீடமாக இருக்கின்றார். இந்த 51 சக்தி பீட அலங்காரி நாயகி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான பணிகளை உலகத்துக்கே செய்விக்கும் வண்ணமாக நடைபெறும் என்று மற்ற கோவில் நடை அடைக்கப்படும், ஆனால் என்னுடைய கோயில் திறக்கப்படும். மற்ற பக்கம் கொடுக்கிற விபூதி, நான் கொடுப்பது கருமருந்து. இந்த மண்ணை மிதித்தவர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், கவலையடைய வேண்டாம். கஷ்டம் வரும், விலகி தண்ணியில் குளிச்சுட்டு இருப்பாங்க, தலைக்கு மேலே வரும், ஆனால் தப்பிச்சிருவாங்க. ஒரு குழந்தை போன வாரம் குளிச்சுட்டு இருந்துச்சு, இந்த வழியிலிருந்து அந்த வழியில் போய் மறுபடியும் மேலே வந்துருச்சு. அவங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம். ஒரு குழந்தை போச்சு, ஆத்தோடையே போயிடுச்சு. இந்த மாதிரி இந்த அவினாசி எப்பரில் ஒரு பக்கம் அழுக சத்தம், ஒரு பக்கம் சிரிப்பு சத்தம். என்னன்னு கேட்டால், இந்த குழந்தை இறந்துருச்சு, இந்த குழந்தை பிறந்த நாள். இறந்த குழந்தை மீண்டும் பிறந்து வந்த மாதிரி முதலவாயிலிருந்து வர வச்சிருக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். அதுபோல அன்னை அங்காள பரமேஸ்வரி எத்தனை குடும்பத்தை அபிவிருத்தி பண்ணியிருக்கா, எத்தனை போன உயிர் திரும்பி கொண்டு வந்திருக்கான கணக்கே எண்ணில் அடங்காத அத்தனை அந்த பராசக்தி அங்காள பரமேஸ்வரி பண்ணாத வேலையே கிடையாது. ஆதியும் அந்தமும் எப்படி எண்ணுக்கு இன்ஃபினிட்டி முடிவில்லையோ, அதுபோல ஆதியும் அந்தம் இல்லா பரம்பெரும் ஜோதி போல அன்னை பராசக்தி நம்முடைய காமாட்சிபுரம் கிராமத்தில் 5-2 ஆண்டுக்கு
சொல்வதை போல வில்வ மரம் யாருக்குரியதுன்னா சிவபெருமானுக்கு. அதுபோல துளசி மாடம் நம்மெல்லாம் அது பெருமாள் ஓங்கி உலகை அளந்த உத்தம நரசிம்ம நாராயண கடவுள் விண்ணையும் மண்ணையும் அளந்தவர் அப்படின்னு நம்ம நினைத்தோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த வில்வம் மாடம் இருக்கிறது வந்து அம்பாளுக்குரியது. அதுதான் நம்முடைய குருநாதர் 7 வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய வயது 48, 9 நவகிரகம் 12 ராசி 20 நட்சத்திரம் சேர்ந்தா 48. அவருடைய 48 வயதுல பாருங்க, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் காமாட்சிடாது. இத்தனை பேரும் இருந்து கூட நாம இங்க கட்டினது எங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்ப எந்த அளவுக்கு அந்த சக்தி வாய்ந்த அந்த சக்தி அன்னை பராசக்தி நான் சொல்லியிருப்பா. அன்னை பராசக்தி நீ நான் சொல்லும் வரை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. இந்த அம்மா என்ன சொல்லுதோ அதுக்கு மேல வார்த்தையே கிடையாது. அதே போலான்னா போ, வேண்டாம்னா எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்ன வேலையா இருந்தாலும் இங்க உத்தரவு இல்லாம நடக்காது. அப்ப அவ்வளோ பெரிய வேலையை யாருக்கும் தெரியாம ஒரு புது வீடு கட்டுனா எப்படி நம்ம அந்த வீட்டுக்கு போற தோணுமோ, பபால் கட்டுன்னு சொன்னா நம்ம கட்டிடுவோமா? யோசிப்போம். பணம் செலவாகும், காசு செலவாகும், இது கட்டுனா இதாகும் தெரியும். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் அன்னை பராசக்தி கொடுத்தால் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அந்த சமாதியை தானே முன்னின்று நம்ம செல்வராஜையா அவரு கூட சொல்லல, அவருடைய தெய்வ வாக்கு மாதிரி நம்ம தவறி அவர்கிட்டங்க நான் கேட்டேன். ஏன்னா சாமிக்கு இது மாதிரி நீங்க வேலை பண்ணியிருக்கீங்களே, எப்படி பண்ணீங்கன்னா அவர் தெய்வ வாக்கு மாதிரி சத்தியம் வாங்குற மாதிரி நான் சொல்லாம என் வாயில ஒரு நாள் அம்பாள் சொல்லு, அது வரைக்கும் மனைவிட்டு கூட சொல்லிடக்கூடாது. என்ன மனைவி யார்ட்டையும் சொல்லல. அவர் கடைசி வரைக்கும் இப்பதான் நடந்த ஊனார் சொல்றார். ஆனால் அவர் குருநாதர் தெய்வம் சொல்வதை அப்படியே கட்டுக்கோப்பா வச்சுட்டோம்னா அது அவங்களே கூட்டி செல்வார்கள். அதுபோல அந்த தனக்கான சமாதி கருங்கல்ல பண்ணும்போதே பண்ணி வைத்திருக்கிறார். இந்த வகையில் இன்றைக்கு 51 சக்தி பீடத்தில் இந்த அன்னையுடைய திருவருளாலே 51 தாய்மார்களுக்கு இந்த துளசி மாடம் கொடுக்கின்றது கூட அவங்க சொல்லிதான் பண்ண, அவங்களே பண்ணி வச்சது. நல்லா பாருங்க, நடப்பது ஒவ்வொன்றுமே எல்லாம் நமக்கே. அவங்க 2 பேர் சொல்றது நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க சொல்லுவாங்க, செய்வோம். கோடு போட்டா அன்னைக்கு தாண்டாங்க, இன்னைக்கு தாண்டாம இருக்கிறோம். தாண்டா சிக்கல் வரும். ஆனால் அந்த கோடையை போட்டு வழியையும் காட்டி ரோடையும் போட்டு அன்னை பராசக்தி அங்காள பரமேஸ்வரி சிவலிங்கேஸ்வர சாமிக்குள் இருந்து செய்த வேலையை இன்றைக்கு நாம் எல்லோருக்கும் இந்த பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்துல நம்ம இந்த வழிபாடு செய்வது கூட குரு பூர்ணிமா தினத்துல குரு பார்க்க கூடியமை ஏற்படும். இந்த சித்தர் கட்டி இந்த கோவில்ல நீங்க என்ன வேணுமோ அந்த இடத்துல இந்த இடத்துல சொல்லிட்டு போங்க. அடுத்து 1 மாசம் 1 நாள் கூட மாறிடும். எங்க மடத்துல ஏதாவது கஷ்டம் இல்லை, ஏதாவது நிழல் வந்தால் 2 பேருக்கு காதல சொன்னாலே அடுத்து வெளியே போறதுக்குள்ளே முடிஞ்சு சாதாரண நிழல் இங்க சொல்லிட்டு ஒரு நல்லா பாருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன விஷயம்தான். ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும், சாமி ஒரு இடத்துல இருக்கிறாரு. அங்கிருந்து நேரம் சரி யார்கிட்ட போய் கேட்கறது, மனுஷங்களை விட நம்ம இங்க போய் கேட்கலான்னு உள்ள வந்து இங்க சொல்லிட்டு வெளியே வந்தா எனக்கு கோபுரத்துக்கு வெளியில வந்து 50,000 ரெடியா இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு இன்னைக்கு 5 வருஷத்துக்கு சாமி ஒரு இடத்துல இருக்கிறாரு. இப்ப சாமி இல்லாம அதை நம்ம கொண்டு வர முடியாது. ஆனால் அது எதுக்கோ வந்துச்சு. ஆனா வந்து சொன்ன இடம் இங்க அம்மா அங்காள பரமேஸ்வரி இது மாதிரி தேவைப்படுகிறது, குருநாதர் வெளியே இருக்கிறார், இதுக்கு ஒரு வழி வேண்டும் என்று சொல்லிட்டு வெளியே படிக்கட்டு தான் தாங்க. படிக்கட்டு தாண்டி ஒரு ஃபோன் வந்துச்சு, நான் ராஜகோபுரத்துக்கு வெளியே இருக்கிறீங்க, நான் உள்ள வர முடியாது, இந்த மாதிரி காணிக்க கும்பாபிஷேகத்துக்காக சாமி கொடுக்கணும், சாமி வெளியே இருக்கிறாங்க. அப்போ இங்கே சொல்லிட்டு போனதுமே கிடைக்கக்கூடிய சக்தி எனக்கு பராசக்தி. ஆனால் 100% நல்லா பாருங்க, இந்த பதிவு இருக்கிறது சாதாரண இல்லை. அம்மா சொல்லும், என் கோட்டையை மிதித்து வழிபாடு செய்தவர்கள் எவருக்கும் எந்த விதமான தீவிர இருந்தாலும் தீயது இருந்தாலும் அதை நானே பார்த்துக் கொள்வேன். தர்மமான இடம் 3 ஆசனம் இருக்கு. மனிதர்கள்லாம் நம்ம உட்காருவோம், அது மனிதர் உட்காரக்கூடிய ஆசனம் ஒன்று. அடுத்து ஆட்சியார் உட்கார்றது ஒரு ஆசனம், சிம்மாசனம். இந்த மாதிரி சன்னியாசிகள் சாமிகள்
இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு ஆசனம் இருக்கும், தர்மாசனம். சிம்மாசனத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஆசனத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும். தர்மாசனத்துக்கு சத்தியம் யதா, சத்தியமே நித்தியம், மத்தல அநித்தியங்கிற மாதிரி. இந்த கடவுள், இந்த அங்காள பரமேஸ்வரி சாதாரண ஆளே கிடையாது. அது உணர்ந்தவர்களுக்கு தெரியும். உணர்வது சாதாரணமாக முடியாது. நினைச்சாலும் கிடைக்காது, நினைத்தாலும் கிடைக்கும் என்று சொன்னால் அவன் அருள் வேண்டும். அதுபோல அன்னை பராசக்தி எல்லோருக்கும் அருள் வேண்டும் பிரார்த்தனை செய்து, எல்லாம் அன்னை பராசக்தி திருவிழாவில் அனைவருக்கும் குரு பூர்ணிமா தினத்திலே குருவனுடைய ஆசி, எல்லோருடைய அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம், மூதாருடைய ஆசீர்வாதம், தெய்வத்துடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கும் பிரார்த்தனை செய்து, துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி எல்லாம் நிறைவாகட்டும்.